ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி நாம் ஒரு திமிர் பிடிச்ச குரங்கு கதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோ உங்களை சேரும். அந்த குரங்கு ரொம்ப திமிர் பிடிச்ச குரங்கா. அது யாருக்குமே மரியாதை கொடுக்காதா, எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு சுற்றுமா, யாரையுமே மதிக்காதான். அப்போ ஒரு நாள் ஒரு முயலும் ஆமையும் வந்துச்சான். அண்ணா என்னை உங்கள் ஃப்ரெண்டை சேர்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு அந்த முயல் அந்த குரங்கிட்ட கேட்டுச்சான். நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேப்பா, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுச்சான். அந்த ஆமை கேட்டுச்சான், அட்லீஸ்ட் என்னையாச்சும் ஃப்ரெண்டாக சேர்த்துக்கோங்க ப்ளீஸ், எனக்கு உங்கள் கூட துள்ளி விளையாடணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிச்சான். உன்னாலாம் என் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாறை மேலே போய் உட்காந்துக்குச்சான். அப்போ சொல்லிச்சான், இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா, நீங்கள் எல்லாரும் என்னோடய அடிமைங்க, நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்துச்சான். சுற்றி இருக்க அனிமல்ஸ் எல்லாமே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துச்சான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நதியில் வெள்ளம் வந்ததான். அந்த வெள்ளத்தில் அங்கேருந்த அனிமல்ஸ் எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போச்சான். எப்படியோ ஒரு வழியாக எல்லா அனிமல்ஸும் அதோட நதியோட கரைக்கு போய் சேர்ந்துச்சான். ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யாருன்னு பார்த்தா அந்த குரங்கு தான். அந்த குரங்கு அந்த கல் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் மேலே கை வச்சுக்கிட்டு ஊனிட்டு இருந்துச்சான். ஆனால் அப்போ கூட அந்த கல் அதை காப்பாற்றலை. அந்த கல் தண்ணியில் ஃபுல்லாக போயிடுச்சான். யாரோ காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் எந்த ஒரு அனிமல்ஸும் வர மாதிரி ஐடியா இல்லை. ஒரே ஒரு முயல் மட்டும் நான் போட்டுமான்னு கேட்டுச்சான். இங்கே பாடுறா, அவன் நம்மளை எல்லாத்தையும் எப்படி கிண்டல் பண்ண உனக்கே ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ மட்டும் போகலான்னு ஐடியாவில் இருந்த, திருப்பி நானே உன்னை தண்ணியில் மூழ்கி அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு அனிமல் தடுத்துச்சான். அதுக்கப்புறமா ஆமை மட்டும் நீந்தி வந்துச்சான். என்னை நீ காப்பாற்ற போகிறதில்ல அப்படி தானே அப்படின்னு அந்த குரங்கு கேட்டுச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ என் முதுகு மேலே உட்காந்துக்கோ, நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த ஆமை குரங்கிட்ட சொல்லிச்சான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்குச்சான். எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, நான் கூட உன்னை எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ மட்டும் எப்படி உன்னை காப்பாற்றின அப்படின்னு கேட்டுச்சான். இப்போ யாராவது நமக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக மற்றவங்களுக்கு எது நல்லது செய்யணுமோ அதை தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அந்த ஆமை சொல்லிச்சான். அதுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துச்சான். அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்.